கூட நமக்கு காத்துட்டு இருக்குது. அடுத்த அங்கம் என்ன? இதோ நமக்காக நலவியலால் வரும் இன்பங்கள். உடலியலால் வரும் துன்பங்களுக்கு தீர்வாக விழுதுகளின் நலவியலால் வரும் இன்பங்கள் எண்ணற்றவை என்ற எண்ணத்தோடு உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று மாதவிடாய் பிரச்சனைகளை பற்றி பார்த்தோம். இன்றைக்கு அந்த பிரச்சனையினால அடிவயிற்று வலியினால அவதியுள்ள பெண்களை பற்றி பார்க்க போறோம். இந்த மாதவிடாய் பிரச்சனை உள்ள பெண்கள் கர்ப்பப்பையில சரியான வலி எடுக்கும் பாருங்க. அவங்க அப்படியே விரண்டு உருண்டு அப்படி ரொம்ப கத்துவாங்க. சில சமயங்கள்ல வாந்தி ஏற்படும், மசக்கை மாதிரியே இருக்கும், வயிற்றால ஏற்படும். வலி நிவாரணி மாத்திரைகளே நாடுவாங்க. ஏன்னா அந்த நேரத்துல அவங்களால வேலை செய்ய முடியாது. அப்போ வலி நிவாரணி மாத்திரைகளை போட்டா சரியா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த மாத்திரைகள் என்ன செய்யுது அப்படின்னா நரம்புகளை கொஞ்ச நேரத்துக்கு வலி இல்லாம, அதாவது செடாக்டிவ் மாதிரி கொஞ்சம் உணர்ச்சி இல்லாம வச்சிருக்குமே தவிர இது இதற்கு நிரந்தர தீர்வே அல்ல. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா இந்த வெந்தயம் இருக்கு இல்லையா, இந்த வெந்தயத்தை கொஞ்சம் தண்ணியில் ஊற போட்டு குடிச்சு பார்ப்பாங்க. வாழைப்பழத்தை அப்படியே பிச்சு அதுக்குள்ளே கொஞ்சம் வெந்தயத்தை வச்சு உள்ள மூங்கி பார்ப்பாங்க. இதனால பலருக்கு நல்ல பலன் கிடைக்குது. அது எதனாலன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் கிடைக்கல இல்லையா. இந்த வெந்தயம் குளிர்ச்சி உண்டாக்கி, அப்போது உஷ்ணத்தினால ஏற்படுற வலியாக இருந்துச்சுன்னா இந்த வெந்தயம் சாப்பிட்டிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிமார்கள் வீட்டில் இருப்பாங்க. இது கரிஞ்சீரகம். இந்த கரிஞ்சீரகத்தை கொஞ்சம் வதக்கிட்டு இல்லை வறுத்துட்டு இந்த சர்க்கரையை வச்சு சின்ன சின்ன உருண்டைகளாக இப்படி பிடிச்சிக்குவாங்க. இப்படி பிடிக்கிற உருண்டைகளை என்ன செய்கிறாங்கன்னா உள்ளுக்கு சாப்பிட கொடுப்பாங்க. கரிஞ்சீரகம் நம்ம பல மசாலை வகைகளில் சேர்க்குறோம். சில கர்ப்பப்பை பிரச்சனை உள்ளவங்களுக்கு ருது நல்லா வெளியாகிறதுக்கு உபயோகப்படுத்துகிறோம். இது ருது உண்டாக்கி தான் இருந்தும் எல்லா மூலிகைகளுக்கும் சில பல கெட்ட விஷயங்கள் இருக்குது அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இதை எடுத்திங்கன்னா இந்த கரிஞ்சீரகத்தில் நம்மளுடைய குருதியை அழற்சி உண்டாக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதாவது குருதியை கெடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதனால ஒரு வைத்தியரின் ஆலோசனை இல்லாமல் இந்த கரிஞ்சீரகத்தை சாதாரணமாக வீட்டில் சாப்பிடக்கூடாது. அப்புறம் சில பிரசவ மசாலை வகைகள் இருக்கும். சிலர் நினைப்பாங்க பிரசவிச்சவங்க தான் பிரசவ மசாலையை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. மாதவிடாய் பிரச்சனை உள்ளவங்க, சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, 15 வயசுக்கு மேலே அட்டெண்டன்ஸ் பண்ணவங்க யாராக இருந்தாலும் இந்த பிரசவ மசாலைகளை ஆக்கி சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா கர்ப்பப்பையில் உள்ள அழுக்குகள், உதிர சிக்கல்கள் வெளியாகும். என்னைக்குமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, மாதவிடாய் வரும் பொழுது அதாவது மென்சஸ் பெயின் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கட்டிகள், அழுக்குகள் உள்ள இருக்கு அப்படின்னு அர்த்தம். கட்டிகள் அப்படின்னா ஃபைப்ராய்ட், சிஸ்ட், அதை பற்றி எல்லாம் சொல்லலை, சின்ன சின்ன உதிர சிக்கல்கள், இதை வெளியாக்கிடணும். இன்னொரு முக்கியமான விஷயங்க, இந்த டைம்ல நீங்க சுடுதண்ணில தான் குளிக்கணும். எவ்வளவு வெயில் அடிச்சாலும் பச்சை தண்ணிக்கு போகவே கூடாது. பிற்காலத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் உண்டாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உஷ்ணமான சுடுதண்ணியில குளிச்சீங்கன்னா நரம்புகள் விரிவடைந்து உங்களுக்கு வலி கொஞ்ச நேரத்துக்காக நிவர்த்தி கிடைக்கும். அப்படி நீங்க செய்யல அப்படின்னா மெனபாஸ் அப்படின்னு நமக்கு ஒரு டைம் இருக்கு. அந்த டைம்ல உங்களுக்கு நிச்சயமா நரம்பு இழுக்கிற பிரச்சனை, கால்கள் இழுக்கிற பிரச்சனை, இப்படி நிறைய பிரச்சனைகள் வரும். ரொம்ப வேண்டாம், மாசம் ஆயிட்டீங்கனாலே அந்த கர்ப்பிணிகள் அந்த டைம்ல இந்த விஷயங்களை அனுபவிப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சாப்பிட்ற உணவுகள் ரொம்ப முக்கியம். புரோட்டீன் கலந்த உணவுகள், அதுக்கப்புறம் இந்த பப்பாயா, நன்னாசு, இந்த மாதிரி சாமான்கள்லாம் நீங்கள் சாப்பிடலாம். ஏன் சாப்பிடலாம்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் உஷ்ணத்தை கொடுக்கக்கூடிய உணவு வகைகள். இப்போ கர்ப்பிணிகள் ஒரு 3 மாதத்துக்குள்ளே இதெல்லாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, இப்போ நமக்கு மாதவிடாய் வெளியாகும் போது தாராளமாக சாப்பிடலாம். அப்போ உதிரி சிக்கல்கள் நிறைய வெளியாகும். அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இந்த அசைவ உணவுகள் சாப்பிட்றவங்க கோழி, நண்டு, ஊடா, அந்த மாதிரி உஷ்ணமான உணவு வகைகளை சாப்பிடலாம். அந்த மசாலா வகைகளை சேர்த்து காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு சைவ பிரியர்கள் சாப்பிடலாம். பெண்கள் குடும்பத்திற்கு அஸ்திவாரம் ஆகிறார்கள் என்ற எண்ணத்தோடு உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு வைத்தியர் திருமதி அகஸ்தியரதி லட்சுமிகாந்த். வணக்கம்.